கியூட் எக்ஸாம், காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இந்த நுழைவுத் தேர்வு யார் நடத்துகிறாங்க அப்படின்னா என்டிஏ, நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி. அவங்க தான் இந்த நுழைவுத் தேர்வை கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த நுழைவுத் தேர்வு எதுக்காக அப்படின்னா இந்தியாவில் யூஜியில் நம்ம அட்மிஷன் சேர்றதுக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு கேட்வேவாக இந்த கியூட் எக்ஸாம் இருக்குது. இந்த கியூட் எக்ஸாம் மூலமாக நம்முடைய மாணவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர்ந்த பல்கலைக்கழகங்களில் நம்மளால் படிக்க முடியுது. இப்போ இந்த கியூட் எக்ஸாமுக்கு யார் யார் எலிஜிபிள், இதுக்கு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான முக்கிய தேதிகள் சம்மந்தமாக நம்ம பார்க்கலாம். இந்த கியூட் எக்ஸாமுக்கு யார் எலிஜிபிள்னா கரண்ட்டாக 12th படிக்கிற பசங்க, ஆல்ரெடி 12th முடிச்ச பசங்க இந்த கியூட் எக்ஸாம் நம்ம அப்ளை ஆகலாம். இந்த கியூட் எக்ஸாம் எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் கேட்குற டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த கியூட் எக்ஸாம் எப்போ நம்ம அப்ளை பண்ணணும்னா இப்போ ஜனவரி 3ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் ஃபீஸ் பே பண்ணுறதுக்குன்னு லாஸ்ட் டேட்டு ஜனவரி 31ஆம் தேதியாக இருக்குது. இதில் நீங்கள் எதுவும் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா பிப்ரவரி 2ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதிக்குள்ளாக நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். தோராயமாக இந்த கியூட் எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னா மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதிக்குள்ளாக ஒரு தேதியில் இந்த கியூட் எக்ஸாம் நடக்கும். இப்போ இந்த கியூட் எக்ஸாமில் நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த மாதிரியான பல்கலைக்கழகங்களில் நம்ம படிக்கலாம் அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். இந்த கியூட் எக்ஸாம் எழுதுறது மூலயமா நம்ம எந்த மாதிரியான பல்கலைக்கழகங்களில் நம்ம படிக்கலாம் அப்படின்னா மத்திய பல்கலைக்கழகங்கள், உதாரணத்துக்கு திருவாரூரில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு, இந்த பல்கலைக்கழகத்தில் நம்ம படிக்கலாம். பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி பல்கலைக்கழகங்கள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி மத்திய பல்கலைக்கழகங்களில் படிக்கலாம். அப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டி, நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் இருக்குது. அதுலேயும் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த கியூட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம்னா படிக்கலாம். உதாரணத்துக்கு திண்டுக்கல்ல இந்த காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட், இந்த மாதிரி இதில் படிக்கலாம். அப்புறம் பிரைவேட்டுடைய தனியாருடைய பல்கலைக்கழகங்கள் நிறைய இருக்குது. அது இல்லாமல் இதர அரசு சார்ந்த பல்கலைக்கழகங்கள், இந்த மாதிரியான கல்வி நிலையங்கள்லையும் நம்ம படிக்கலாம். ஆகையால் இந்த வீடியோ பார்க்கிற பெற்றோர்கள், மாணவர்கள், தலைமை ஆசிரியர்கள் உங்களுடைய பிள்ளைங்களை இந்த கியூட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி அவங்கள எழுத வைங்க. அனைவரும் இதன் மூலமாக பயன்பெறணும். நன்றி.